கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தினமும் உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்க வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த எண்ணத்தில் தாங்க நாங்கள் இந்த வீடியோவை பதிவிடுறோம். கடகராசிக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்காக கையாள தெரிஞ்சவங்க, யாரோட பொல்லாப்பையும் சந்திக்காமல் காரியத்தை கண்ணும் கருத்துமா முடிச்சு காட்டக்கூடியவங்க. அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரங்களோன்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தாங்க. ஆனாலும் ஒருத்தவங்க மனசு நோகடிக்க மாட்டாங்க. தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடியவங்க, நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய திறமைக்கு இவங்களை தவிர வேறு யாராலையுமே ஈடு இணை வைக்கவே முடியாதுங்க. கடகம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாவே மற்றவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏற்றுக்குவாங்க. கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் இவங்க தலையில் இருக்குங்க. யாரும் கொடுக்க வேணாம், தன்னால் போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாதுங்க. கடகம் ஒரு சில நாட்களில் யோசிப்பாங்க, நம்ம தான் எல்லாருக்கும் ஓவராக இடம் கொடுக்குறோமோ அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே அதிலிருந்து இவங்களால மீண்டு வரவே முடியாதுங்க. சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பற்றி யோசிக்கவே ஒரு ஜீவன் கூட யாருமே கிடையாதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சி வச்சுக்கிறதுனாலேயே மற்றவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு என்னப்பா இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு கடவுள்கிட்ட கதறி கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு 100% யோகமான காலகட்டம் நடக்க போகுதுங்க. என்னம்மா சொல்ற, எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குமா? ஆனால் இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்கள் அனுபவிக்கலையே அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மைதாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம் நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் தான் எதிரியாக நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாதுங்க. சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சுக்கிர பயிற்சி வரப்போகுதுங்க. சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க போகுதுங்க. வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க போகிறாரு. அதாவது இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்போ உங்கள் ராசியில் உங்கள் லக்னத்திலேயே அமர போகிறாருங்க. அப்போ அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா 4க்குரியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தாங்க சுக்கிர பகவான். இப்போ உங்கள் ராசியில் உங்கள் தலை மேலேயே உக்காந்துருக்கு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்கள் எண்ண ஓட்டங்கள் அத்தனையுமே நல்லதாக நடக்குங்க. நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், இத்தனை நாளாக நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்னா இப்போது நம்ம சொந்த வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உதிக்குங்க. ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் புகுத்தும். இல்லைனா ஒரு நிலத்தையாவது வாங்கணும், ஒரு இடத்தையாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்குங்க. இல்லை ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் முடிவெடுத்துருவீங்க, வீட்டை வாங்கிடுவீங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகனம், புதிய வாகனங்கள். 2 வீலராக இருந்தால் 4 வீலர் வாங்கிடலாம். இது வரைக்கும் 2 வீலர் தான் வச்சுருக்கேன், அப்போ நான் குடும்பம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, 4 வீலர் வாங்கிடலாங்க. அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழிலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி லாபத்தை அடையிறது, எந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணால் என்ன, ஒரு விஷயம் பண்ணால் என்ன நடக்க போகுது, எந்த காரணம் எதை இது பண்ணால் எது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புதன், அறிவுக்கு காரகன் புதன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறதுனால நல்ல அறிவையும் நல்ல மதிநுட்பத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்குங்க. அதே மாதிரி அதிகமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவேங்க. அப்போது லாபத்தை ஈட்டுறதுல முனைப்பு ஏற்படுங்க, அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே அதில் நீங்கள் எது செஞ்சாலுமே அது
உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்குங்க. அதே மாதிரி கடகராசி என்பர்கள் கொஞ்ச தூரமாக ட்ராவல்ஸ் மூலமாக அனுகூலம் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக விற்பனை சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு பொக்கிசமான ஒரு மாதம் அப்படிங்கிறங்க. இது வரைக்கும் விற்பனை ஆகாத பொருள்கள் எல்லாமே ஒரு டல்லாக இருந்துச்சு, ஒரு மந்தமாக இருந்துச்சு. இப்போ அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விற்பனை செய்கிறதுக்கு அந்த முயற்சிகளால் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். வாகனத்தை தயாரிக்கக்கூடிய, உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாங்க. கண்டிப்பாக அது இந்த சுக்கிர பயிற்சி தான். ஏன்னா கடந்த 2 வருஷங்களாமே உங்களுக்கு அஷ்டம சனியால் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க. தொழில்துறையில், வேலைத்துறையில், பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், கடன், எல்லா விதத்துலேயும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அனுபவங்களையும் கஷ்டங்களையும் நிறைய பட்டிருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகலை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு வரன் அமையும், திருமணம் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குங்க. மாணவ மாணவியர்களுக்கு எல்லாமே நல்ல படிப்பு கிடைக்குங்க. நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வெளிநாடு வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம். தன்னுடைய உள்ளம் தன்னுடைய உயிர் போல மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு தரக்கூடியது இந்த கடகராசி. ஆனால் இவங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னா சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க. அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் கூட கடகராசிக்கு கருணை அப்படிங்கிறதுல பாரபட்சம்தான். ஏன்னா கடகராசி இப்போ சொல்லுவாங்க கேளுங்க, கடகராசிக்காரங்க ஒருத்தர் எடுத்துக்கோ, ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருக்காங்களேன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தோட நல்லதுக்கு பாடுபட்டு வைக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பமே கடகராசிக்கு எதிராக இருக்கும். பெருசாக பண்ணிட்ட, பெருசாக செஞ்சுட்ட, இப்படி தூற்றுறதுக்கு ஆளாகக்கூடிய ராசி கடகராசி. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்துக்கு பொருத்தம்னா உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோட கடகராசியை பொறுத்த வரைக்கும் கலை, கற்பனை, கனவு, ஆன்மீகம், அன்பு, கருணை, பாசம் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை சூழ்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இவங்களுக்கு தெரியாதுங்க. அன்னை, அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அம்மான்னு சொல்லுவோங்க. அம்மா தன்னோட குழந்தைகள் மேலே என்னைக்காச்சும் பாசத்தை தாண்டி, பரிவை தாண்டி பகையை காட்டியிருக்காங்களா? ஒரு சிலர் சொல்லுவீங்க, அது பார்த்திங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பொதுவாக அம்மானா என்னங்க? பாசம். ஸோ கடகராசி யாராக இருந்தாலும் சரி பாசமாக பழகக்கூடியவங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து தரக்கூடியவங்க, சுயநலமற்றவங்க, பொதுநலவாதிங்க. அதே மாதிரி கோபம் இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க, அழுதுருவாங்க. கடகராசி ஆண்களாகவே இருந்தாலும் உண்மைக்கு மாறா ஒருத்தன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டான் அப்படின்னா அதை என்னைக்குமே அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருப்பாங்க. அழுதுருவாங்க. உடனே மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடகராசி ஆண்களாகவே இருந்தாலும் உண்மைக்கு மாறாக யாராவது குற்றச்சாட்டை எடுத்து வச்சுட்டா போதுங்க, சட்டுன்னு அழுதுருவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. ஸோ கடகம் கடவுள் ராசின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசி. ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளத்திற்கு சொந்தக்காரங்களாக வலம் வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு யார் தான் எங்களை விட்டு போக போகிறா? குடும்பத்தில் யார் தான் எங்களை விட்டு பிரிய போகிறா? எங்கள் நிலைமை இப்படியே தான் இருக்குமா? அடுத்தவங்க கிட்ட கஷ்டப்பட்டு தான் வாழ போவீங்களா? உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்ற போகிற ஒரு உறவுங்க உங்களை விட்டு போக போகுது. அது என்ன ஏது அப்படின்னா நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் நீங்கள் இல்லை இவங்க பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு உயிர் தாங்க. அது யாருன்னா உங்கள் மனசாட்சி தாங்க. இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் மனசாட்சி கடந்த காலங்களில் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் பண்ணது எல்லாமே உங்கள் மனசாட்சிக்கு புறம்பாக செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணுங்க. அதே மாதிரி இனி அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தோணவே தோணாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க.
காரணம் என்னன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய அதிபதி வலுவாக இருந்துட்டா நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்தை பொறுத்து தான் நிறைய பலன்கள் உங்களுக்கு கணக்கிடப்படுது. ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசாட்சி விலக போகிற, அதாவது உங்கள் மனசில் இருந்த கெட்ட எண்ணங்கள்லாம் விலக போகிற நாட்களில் இந்த சுக்கிர பகவானினோட பெயர்ச்சியின் காரணமாக, சுக்கிரன் பாருங்கள் அசுரர்களுடைய குரு, ஆனால் இவர் மனசு வச்சார்னு வச்சுக்கோங்களேன் குருவை விட வளமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க முடியுங்க. ஓகேங்களா? அதனால தான் அசுரர்கள் எல்லாத்துக்குமே இவர் குருவாக இருக்கார். புரியுதுங்களா? ஸோ இவரால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? பொதுவாக கடகராசி அப்படிங்கிறது குருவுடைய வீடு, தனக்காரகன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவரோட வீட்டில் இருந்து சுக்கிர பகவான் வரும்போது சுக்கிரன் ப்ளஸ் குரு உங்களுக்கு யோகம் என்ன, அதிர்ஷ்டம் தானே. ஆனால் உங்களுடைய அதிபதி சந்திரன் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நேரம் காலம் எப்படி அமைய போகுது, எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும், நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இப்படி ஒட்டு மொத்தமாக அடுத்த 25 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை தெளிவாக சொல்கிறேங்க. பொதுவாக சந்திரன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஈஸியாக மனசு காயப்படக்கூடிய ராசி. சீக்கிரமாக மனசை உடைச்சிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகுவீங்க. சில நேரங்களில் பிடிவாதம் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட அன்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க, பாசம்தான். ஓகேங்களா? நீங்கள் பார்த்த விஷம் வச்சாலும் பரவாயில்லை, அந்த பாசத்தை காட்டி என்னை சாகடிச்சிரு அப்படின்னு தலையை கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி. ஈஸியாக கோபப்படுவாங்க, ஆனால் நீர் மாதிரி உருகி போகக்கூடியவங்க. பாசம்னா போதுங்க, அன்பு பண்பு நிறைஞ்சவங்க, நேர்மையான குணம், கருணை மிக்கவங்க, குடும்பத்தை பாதுகாக்க நினைப்பாங்க, கலை படைப்பாற்றல் இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். உழைப்பில் உன்னதத்தை அடையணும்னு நினைப்பாங்க. ஒரு நாளும் இந்த குறுக்கு வழி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. உசுரே போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் உண்மையாக உழைச்சா எப்படி மேலே வர முடியும்? இதை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிட்டு இருக்கும். ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க. ஆண்டவனை தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. மனசாட்சிக்கு கஷ்டப்பட்டு வாழ்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடகராசிக்காரர்களுக்கு தாங்க பொருத்தமாகும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால் இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, கொட்டி கொடுக்கக்கூடிய நெல்லில் சுக்கிர பகவான் வர்றாருங்க. கோடீஸ்வர யோகம் கடகராசிக்கு நான் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, மா கம்முன்னு இருமா, 1 ரூபா சம்பாரிச்சாலே 10 பைசா கூட எனக்கு நிற்க மாட்டேங்குது, நானே அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையை. உண்மையாக சொல்கிறேங்க, உருட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு நாளும் மற்றவங்க கிட்ட 10 பைசா கூட இல்லைங்கிற நிலைமைக்கு கையேந்தி போகலாம். அன்றாட பொழப்பு இருக்குது இல்லையா? ஓகேங்களா? இது உங்களால் மறக்க முடியுமா? அன்றாட பொழப்பை தாண்டி கட்டுக்கட்டாக பணத்தை ஆடக்கூடிய அளவுக்கு யோகத்தை தனக்காரகனான குரு பகவானினுடைய வீட்டில் சந்திர பகவானினுடைய ஆட்சியின் கூட சுக்கிர பகவான் சேர்றது யோகம் இருக்குங்க. இது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். ஸோ கடக ராசிக்கு உங்கள் சொந்த ராசிக்கு பேசுகிறாருங்க. இது வரைக்கும் உங்களுடைய வரியஸ்தானமான 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் தற்போது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறது அற்புதமான அமைப்புங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபத்திற்கு அதிபதி. இதனால கடந்த கால துன்பங்கள் விலகி சுக பலன்கள் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க. இப்போ சுக்கிர பகவானினுடைய சொந்த வீடு என்னன்னா ரிஷபத்துடைய வீடு. ரிஷபத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ சுக்கிர பகவானுக்கு அவர் தன்னோட வீட்டில் 3ஆவது வீடான கடகத்திற்கு வந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த ஆள் தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சொந்த வீடோட கனவு நினைவாகுங்க. உத்தியோகம் தொழிலில் பல மடங்கு லாபம் அதிகமாகும். லாபத்தை பற்றி தெளிவான திட்டமிடுதலை வகுத்து செயல்பட போகிறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களோட எண்ணங்களில் தெளிவு இருக்கும். சொந்த வீடோட கனவு அதிகமாகும். வீடு நிலம் வாங்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும்.
ஏற்கனவே வீடு இருக்கவங்க கிட்ட நீண்ட காலமாக திட்டமிட்ட வீடை வந்து சரி பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ தாராளமாக மேற்கொள்ள போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார் பைக்கெல்லாம் வாங்க போகிறீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர். ஓகேங்களா? இதோட தடை அது உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அது எல்லாமே உடைப்பட போகுது. சுக்கிரன் புதனோட இணைஞ்சிருக்காரு. பயணங்கள் அதிகமாக ஆகும். சிலர் வந்துட்டு திடீர்னு வெளிநாடு வெளி மாநிலம் போவீங்க. இதற்கான வாய்ப்புகள் அமையும். அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கும். நீ சொல்றது மட்டும் நடந்துச்சு, உன்னை தேடி வந்து உனக்கு அப்படியே சக்கரை கொடுக்குறமா அப்படின்னு நீங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க. கண்டிப்பா நடக்குங்க. இப்போ நான் சொல்றேன், பணம் இல்லையா கட்டுக்கட்டா ஓரம் செய்யும் அப்படின்னு அளவுக்கு பொருளாதார நிலையில மேம்பாடு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு கூலி வேலை செய்கிறேம்மா, 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், வாரத்தில் 2 நாள் வேலை, மீதி நாட்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல வருஷம் 365 நாளும் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிலையை வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா, இப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கடகராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும், எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும், சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வகையில் அதிகாரத்தில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்க, வழக்கறிஞர்களாக இருக்கீங்க, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஐடி கம்பெனி வச்சுட்டுருங்க. இது வந்து ஒரு சில தொழில்களையும் ஒரு உத்தியோகத்தையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை வச்சுருப்பீங்க, ஒரு ஆசையை வச்சுருப்பீங்க. எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், இப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கணுங்க. நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். சுக்கிர பகவான் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு. நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காதுங்க. குடும்பமே குதூகலமாக இருப்பீங்க. குடும்பத்தோட ஒற்றுமை இருக்கிறத பார்த்தா, என்னப்பா வீட்டில் விசேஷமா இல்லை திருவிழா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ போகிறீங்க. கண்டிப்பாக சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் பெருக போகுதுங்க. இனி நீங்கள் எதை நினச்சோ கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. ஒட்டுமொத்தத்தில் ராகு கேது பயிற்சி இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடடா அப்படிங்கிற வாழ்க்கையை விட அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமோகமான காலகட்டம்ங்க கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி, சமயோகிய புத்தியை பயன்படுத்தி நீங்கள் அடக்கி ஆள்றவங்க. தும்பப்பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க, துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க. நம்பி வந்தவங்களை ஒருபோது கைவிட மாட்டீங்க. கடகம் அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடங்கி போனவங்களை வந்துட்டு தட்டி எழுப்புதுங்க. எழுந்திரு தம்பி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் புது நம்பிக்கையும் பிறக்குதுங்க. புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. ஒத்து வராத, உதவாத, உண்மை இல்லாத உறவுகளை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ள போறீங்க. புதியவர்களினுடைய அறிமுகம், வேலை சுமை குறையும், வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்குது. சில காரியங்களை போராடி முடிக்க முடியாமல் தவிச்சு நீங்கள் இப்போ வந்து தொட்டதெல்லாம் வெற்றி. பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க, பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிருவீங்க. ஊர் பொதுமக்கள் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய தலைமையில் நடக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், இடமாற்றங்கள் இது எல்லாமே மறைய போகுதுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக கேட்பாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் அமர்றாருங்க. திடீர்னு பண வரவு இருக்குது. ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. தீவிரமாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க. தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிரந்தரமான வேலை அமையும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் அன்பும் ஆதரவும் பெருகும். சொல்லப்போனால் அடகுல இருந்த நகையை கூட இப்போ மீட்டுருவீங்க. சித்தர்கள் மகான்களினுடைய ஆசி கிட்டுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். வாரிசு இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருந்திருக்குங்க இத்தனை காலமா. ஆனால்
திருமண யோகம் கைகூடி வந்திருக்கு. உறவுக்காரர்கள் அம்பு தொல்லை செய்வாங்க. வங்கியில் நீங்கள் கேட்ட கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு உதவினா நீங்கள் போய் கேட்கவே வேண்டாங்க. அதிகார பதவியில் இருக்கவங்க, தொழிலதிபர்கள் எல்லாருமே உங்களை தேடி உதவி செய்வாங்க. விலை உயர்ந்த ஆபணங்கள், ரத்தினங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய காலகட்டங்க. பழைய வீட்டை நல்ல விலைக்கு விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. தாயாருடைய உடல்நிலை சீராகும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். என்னன்னா சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முன்கோபம் கூடாது, பதட்டப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் உங்களுடைய யோசனையை வெளிப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒளிவு மறைவே கிடையாது. வெளிப்படையாக தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்தையும் சரி, உங்களுடைய வருமானத்தையும் சரி, உங்களுடைய சூழலையும் சரி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லா விதங்கள்லையும் கடகம் கவனமாக இருக்கணும். என்னம்மா இப்போ தான் சொன்னேன், எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆஹா ஓஹோன்னு இப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல நேரத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அமிர்தமே ஆனாலும் அளவாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன அலட்சியம் கூட நம்மளோட ஒட்டுமொத்த நன்மையுமே கெடுப்பலனா